தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பதிலளிக்கும் போது ஏற்பட்ட தோல்வியை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற தேர்வுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று இலங்கை பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ சில அதிகாரிகள் நெருக்கடிக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதாகவும் அரசாங்கம் அதிகாரிகளை குற்றம் சாட்டுவதாகவும் கூறினார். பிரச்சினைகளை மறைப்பதற்காக அமைக்கப்பட்ட கொள்கலன் சம்பவத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழுவைப் போலல்லாமல் இந்த நெருக்கடிக்கு எங்கே தவறு நடந்தது என்பதை நேர்மையாக விசாரிக்கக்கூடிய ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சேயின் நிர்வாகத்தின் கீழ் 2020ஆம் ஆண்டில் இதேபோன்ற தீவிர வானிலை எச்சரிக்கைகளுக்கான தயாரிப்புகளை ஆய்வு செய்ய நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை வலியுறுத்தினார். அந்த நிர்வாகத்திலிருந்து மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்வது தவறாக கருதப்படாது. தற்போதைய அமைச்சகங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு இல்லை. அறிவுறுத்தல்கள் பெரும்பாலான நேரங்களில் எதிர்ப்பை சந்திக்கின்றன. அவை ஒரு திட்டத்தில் ஒட்டிக்கொள்வதில்லை. இந்த நெருக்கடியின் மத்தியில் அரசாங்கத்தின் அமைப்பு செயல்படுகிறதா என்பதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது என்று அவர் கூறினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியில் தற்போதைய பட்ஜெட் மதிப்பீட்டை இந்த அரசாங்கம் மேலும் தொடர முடியுமா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பினார். தேசிய திட்டம் மற்றும் தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பட்ஜெட்டை திருத்துவது நல்லது என்று எம்பி ராஜபக்ஷ கூறினார். IMF-உடன் கலந்தாராய்ந்து தற்போதைய நிலைமை குறித்து அவர்களுக்கு தெரிவியுங்கள். தற்போதைய IMF நிபந்தனைகளின்படி பேரிடரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தற்போதுள்ள தரிமுறையின் கீழ் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது கடினம் என்று அவர் மேலும் கூறினார்.